ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ஜிஞ்சர் பிளாக் டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜிஞ்சர் பிளாக் டீக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: டீ தூள், ஜிஞ்சர் க்ரஷ் பண்ணது, நாட்டு சர்க்கரை, தேவையான தண்ணி. நான் இன்றைக்கி ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் க்ரஷ் பண்ண ஜிஞ்சர் இது போடுறேன். இனி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும். 2 minutes தண்ணி கொதிக்கணும். ஜிஞ்சர் போட்டு 2 minutes, மினிமம் 2 minutes தண்ணி கொதிச்சாதான் அந்த ஃப்ளேவர் ஜிஞ்சரோட ஃப்ளேவர் டீயில் இறங்கும். ஸோ 2 minutes மறக்காமல் தண்ணி கொதிக்க வைங்க. இப்போது 2 minutes தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் டீத்தூள் போடணும். அது நீங்கள் யூஸ் பண்ணுற டீத்தூளை பொறுத்திருக்கு. ஸ்ட்ராங் ஆனதுன்னா இன்னும் கம்மியாக தான் போடணும். ஸோ நான் இப்போ இவ்வளோ எடுத்திருக்கேன். இது லீஃப் டீத்தூள், அதனால் இவ்வளோ போதும். ஸோ நான் இது போடுறேன். ஸோ டீத்தூள் போட்டு இன்னும் ஒரு 3 minutes நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டீத்தூள் போட்டு கொதிக்க ஆரம்பித்து 3 minutes ஆச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்பு ஃபுல்லாக நம்ம தண்ணி எடுத்தோம். இப்போ நம்ம நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கொதிச்சு தண்ணி கொதிச்சு டீத்தூள் கொதி விட்டு நல்லா வத்தி இருக்குது. ஸோ நம்ம இது ஃபுல்லாக எடுத்தது இந்த அளவுக்கு அது கொதிச்சு வற்றணும். அப்போ தான் டிகாஷன் டேஸ்ட்டாக இருக்கும். டீ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஆற்றி எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த க்ரஷ் பண்ண இஞ்சி எல்லாமே வடிகட்டும் போது வந்துடும். ப்ளஸ் நான் ஆட் பண்ணது இலை டீத்தூள். ஸோ அந்த இஞ்சியும் டீத்தூளும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வடிகட்டிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு சுவையான ஜிஞ்சர் பிளாக் டீ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.